ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த லீபனோனின் ஆராதனைக்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம், ஆராதிக்க போகிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி இந்த ஆராதனை வேளையில் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை உண்டாக சேஷித்த ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். எல்லாரும் சேர்ந்து விடுதலையோடு பாடுவோமா? இந்த மட்டும் காத்த எபனேசர் இனியும் நம்மை காத்து நடத்துவார் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாமா? இந்த மட்டும் காத்த எபனேசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபனேசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரே எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரே எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாபப்பிசாசின் சோதனை போதிலும், சாபப்பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றிட்டவர், இயேசு நாமத்தில் அகற்றிட்டவர். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபை என் மேலே, மகத்தான கிருபை என் மேலே மகிவானி ஊற்றிடுமே, மகிவானி ஊற்றிடுமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, அன்பர் இயேசுவை. பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. ஓ, பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே, உந்தன் மகிமை இறங்கியே வாருமே. நாங்கள் மாறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மாறுரூபம். ஓ, thank you Lord. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. இந்த மட்டும் காத்த எபனேசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபனேசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த thank you Jesus.
இன்னொரு பாடல் கூட நாம் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடப்போகிறோம். வானம் பூமியும் மாறினாலும் தேவனுடைய வார்த்தை மாறாததே. மாறாத தேவனுடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, அதிகாரம் உள்ளது, அற்புதமானது. தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடப்போகிறோம். வானம் பூமியும் மாறினாலும் தேவனுடைய வார்த்தை மாறாதது. வானம் பூமியும் மாறிடினும் வார்த்தை மாறாதது. வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் வசனம் நிலையானது. வானம் பூமியும் மாறிடினும் வார்த்தை மாறாதது. வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் வசனம் நிலையானது. கண்கள் காணும் யாவும் ஒரு நாள் மாறும். இந்த மண்ணில் உள்ள மகிமை எல்லாம் மாறும். விண்ணில் காணும் நட்சத்திரம் மாறும். என் எண்ணங்களும் சிந்தைகளும் மாறும். என்று சொல்லுவோம். கண்கள் காணும் யாவும் ஒரு நாள் மாறும். மகிமை எல்லாம் மாறும். விண்ணில் காணும் நட்சத்திரம் மாறும். என் எண்ணங்களும் சிந்தைகளும் மாறும். கடல் மாறும், மலை மாறும், வார்த்தை மாறாதது. கடல் மாறும், மலை மாறும், வார்த்தை மாறாதது. வானம் பூமியும் மாறிடினும் வார்த்தை மாறாதது. காலங்களும் சூழ்நிலை மாறும். மாறும். காற்று வீசும் திசையெல்லாம் மாறும். சூழ்நிலையும் மாறும். மாறும். காற்று வீசும் திசைகளும் மாறும். மனம் மாறும், குணம் மாறும். வார்த்தை மாறாதது. மாறும், குணம் மாறும். வார்த்தை மாறாதது. வானம் பூமியும் மாறிடினும் வார்த்தை மாறாதது. தீபமாய் வழி நடத்தும் வசனம் நிலையானது. வானம் பூமியும் மாறிடினும் வார்த்தை மாறாதது. தீபமாய் வழி நடத்தும் வசனம் நிலையானது. பந்தங்கள்
வானம் பூமியும் மாறிடினும் உம் வார்த்தை மாறாதது. வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் எல்லாரும் சொல்ல போகிறோம். காலங்களும் சூழ்நிலையும் மாறும். அந்த சரண தைலங்களோடு சேர்ந்து நீங்களும் பாட போறீங்க. கரங்களை தட்டி சொல்ல போறீங்க. எல்லாமே மாறலாம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் மாறலாம். மாறாத தேவனுடைய வார்த்தை, நிலைத்திருக்கிற தேவனுடைய வார்த்தை, என்றென்றைக்கு நம்மை நடத்துகிற வார்த்தை, என்றென்றைக்கு நமக்கு உதவி செய்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. காலங்களும் சூழ்நிலை மாறும், பாதையெல்லாம் மாறும், காற்று வீசும் திசைகளும் மாறும். காலங்களும் சூழ்நிலையும் மாறும். Thank you, Jesus. திசைகளும் மாறும், கடும் காரிருளும் மனம் மாறும், மாறும். உம் வார்த்தை மாறாதது. மனம் மாறும், வார்த்தை மாறாதது. மனம் பூமியும் மாறிடினும் உம் வார்த்தை மாறாதது. தீபமாய் வழி நடத்தும் உம் வசனம் நிலையாக சொல்லுவோம். வானம் பூமியும் மாறிடினும் உம் வார்த்தை மாறாதது. தீபமாய் வழி நடத்தும் நிலையானது. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. மாறாத தேவனை ஆராதிப்பது, மாறாத வார்த்தை விசுவாசிப்பது, அது நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you, Jesus. ஹல்லேலூயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாது. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமா உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். அகாயம் கொண்டு செல்லுதே, அகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்த தேவனை பணிகின்றார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்த
செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. சமூகத்தில் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். தேவ சமூகம் அவ்வளவு இன்பமான இடம். அவர் தம்முடைய பிரசன்னத்தினாலே நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இன்றைக்கு நிரப்பி நம்மை ஆசீர்வதித்து நடத்த விரும்புகிறார். எல்லாம் யாக்கோபின் தேவனின் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன். யாக்கோபின் தேவனின் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன். கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலம் என் துணை. சுத்தி நின்று என்னை காக்கும் கண்மலை, நீரே ஆபத்து காலத்தில் என் துணை. பசும்புல் வெளியில் என்னை தீனமைக்கின்றே, அமர்ந்த தண்ணீரே கின்றே. பசும்புல் வெளியில் என்னை தீனமைக்கின்றே, அமர்ந்த தண்ணீர் ஊற்றி தாகம் தீர்க்கிறே. கண்கள் காண என்னையா என் தலையை அபிஷேகம் செய்கின்றே. சத்துருவின் கண்கள் காண என்னையா என் தலையை அபிஷேகம் செய்கின்றே. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, நீரே நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, நீரே நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நல்ல விடுதலையோட கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் ஒரு மனமாய் கரங்களை தட்டி, அவர் எனக்கு பலனாக, அவர் எனக்கு அடைக்கலமாக, துணையாக இருந்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஜீசஸ், ஹalleluya, praise God. நம்ம எல்லாரும் தெய்வ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பி ஆண்டவருடைய பிரசன்னத்தை இந்த நாளில் அனுபவிக்கத்தக்கதாக வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எதை செய்தாலும் தேவன் அதை நன்மைக்கென்றே நமக்கு செய்கிறார். நமக்கு முன்பாய் இருக்கிற தீமைகளை நன்மையாக மாற்றித் தருகிறார். யோசேப்பு சொல்லுகிறான், சகோதரரை பார்த்து, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தரோ
அதை நன்மையாக எனக்கு மாற்றி தந்தார். சில காரியங்கள், சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில தீமை போல தெரியும், வருத்தம் போல தெரியும், கண்ணீர் வடித்து கலங்கி நிற்கிற சில சூழ்நிலைகளை போல தெரியும். ஆனா அதனுடைய முடிவு நல்லது, நன்மைக்கு ஏதுவாகவே நடந்திருக்கிறது. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, எனக்கு நடக்கிறது எதுவும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. தேங்க்யூ. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லலாமா? நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நன்றி சொல்லி துதிக்கிற. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றை. மீண்டும் சொல்வோம், நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி, நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. ஓ நன்றி, நன்றி எல்லாம் எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. சொல்லுங்க, தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர், இன்பமாக மாற்றினீ. நன்றி, ஓ நன்றி எல்லா நன்மைக்கு நன்றி. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ராஜா, நன்றி எல்லா எல்லா நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே. உடைக்கப்பட்டிருந்தலாம், சோர்ந்து போயிருக்கலாம், சொல்லுங்க, எங்க கூடவே பாடுங்க. ஓ நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. சிலுவைதானே அனுமதித்து நன்றி மாற்றினீ. நன்றி, ஓ சிலுவை அனுமதித்து நன்றி. சிந்தனை மாற்றினீ. நன்றி, நன்றி, ஓ நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. நன்றி தெய்வமே, இயேசுயா. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. ஓ நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகின்றீர். உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகின்றீர். நன்றி,
மகிழ்வேன் இன்றைக்கே நடப்பதெல்லாம். Thank you Jesus. மறுபடியும் சொல்லுங்க. நடந்ததெல்லாம் நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நடப்பதெல்லாம். ஏசப்பா என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் என்று பலவீனத்திலே பலனின்றி. ஓ கிருபை போதும் சொன்னீங்கப்பா. உன் பலவீனத்தில என் பலன் பூரணமாய் விளங்கு என்று சொன்னீரே. ஓ நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி. ஓ நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் வாழ்க்கையில பல போராட்டத்தின் நடுவில் சோர்ந்து போயிட்டீங்களா? நினைத்ததற்கு எதிரான காரியம் நடக்குதா? உங்களை நிந்தையாக அவமானமா பேசுறாங்களா? உங்க பேரை கெடுக்கணும்னு நினைச்சு தீமையான காரியங்களை சிந்திக்கிறாங்களா? சொல்லுங்க. நடந்ததெல்லாம் அது உனக்கு நன்மையாதான் மாறும். உனக்கு தீமை செய்ய நினைக்கிறாங்களே, அவர்களை தீமை பற்றி கொள்ளும். ஆனா உனக்கு அது நன்மையா மாறும். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. எங்க கூட சேர்ந்து பாடுங்க, நன்மைக்குன்னு சொல்லுங்க. ஏசையா நடந்ததெல்லாம் நன்மை நன்மைக்கே. ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்குதுன்னு கேள்வி கேட்காதீங்க. கேள்வியை திருப்புங்க. எல்லாம் நன்மைக்குன்னே சொல்லுங்க. அப்படி மகிமைப்படுத்துவோம், அப்படி கர்த்தரை ஆராதிப்போமா? அவர் முடிவெடுத்தார், அதை யாரும் மாற்ற முடியாது. உங்க வாழ்க்கையில் ஒரு காரியத்தை அவர் செய்யணும்னு அவர் நினைக்கிறார்னா அதை யாரும் மாற்ற முடியாது. ஆண்டவர் சொல்றார், நான் திட்டம் பண்ணினேன், நான் அதை செய்து முடிப்பேன். நான் முன்குறித்தேன், நான் அதை உனக்கு நிறைவேற்றுவேன். எத்தனை மனிதர்கள் தீமை செய்து உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்க நினைத்தாலும் அவர் திட்டம் பண்ணினதை யாருமே மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை அறிகிறவர், நம்மை காண்கிறவர், சூழ்நிலையின் நடுவில் அற்புதங்களை செய்கிறவர். எத்தனை பேர் இந்த நாளில் உண்மையா சொல்ல முடியும்? அவரை போல நன்மை செய்ய யார் உண்டு? Thank you. நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழங்கள் ஆனந்தம் நீர் எனக்கு. சூரை செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுதே. நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம், துன்ப வேளைகளில் ஓ ஆழியின் ஆழம்
தேவன் என்று சொல்லுவோம். நெறிந்த நாணலை புரியாதவர், ஓ மங்கி ஏறியும் தீரியை அணையா உலங்காலை கழிப்பாக மாற்றுபவர், விடுதலை தேவன் சொல்லுவோம். இயேசுவே துன்ப வேளையில் என் கரத்தை பிடித்து என் கூட இருக்கிற ஆண்டவர் அவர். எனக்கு உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. முழு இருதயத்தோட, முழு பலத்தோட, முழு ஆத்துமாவோட ஆண்டவரை துதிப்பது. ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இருந்து நம்மளை அற்புதமாய் நடத்தின ஆண்டவரை முழு இருதயத்தோட, முழு பலத்தோட, முழு ஆத்துமாவோட நம்ம துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லவா? என்று சொல்லுவோம். உமக்கே ஆராதனை, உமக்கே. சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி உமக்கே, உமக்கே ஆராதனை, உமக்கே. ஒவ்வொரு நாளும் அவர் தான் நம்மை நடத்தி இருக்கிறார் என்பதை நீங்களோ உங்கள் வாழ்க்கையில உணர்ந்திருப்பீர்கள். நம்முடைய செயல்கள், நம்முடைய திட்டங்கள், அவன் நம்முடைய பலம், நம்முடைய பராக்கிரம் அல்ல, அவர் கிருபையே, கிருபையே, கிருபையே. உயர்த்தினதே உங்க கிருபையே, உங்க கிருபையே. உயர்த்தினதே அந்த கிருபை என்னை வாழ வைத்திருக்கிறது, அந்த கிருபை என்னை நிற்க வைத்திருக்கிறது. அது என் வாழ்வில் மேன்மையான இடங்களுக்கு என்னை கொண்டு சேர்ந்திருக்கிறது. மனுஷனால கூடாததுதான் அது தேவனாலே கூடும், மனுஷனால் ஆகாததுதான் அது தேவனாலே ஆகும். எல்லாம் அவருடைய கிருபை என்பதை உணர்ந்து தேவனை துதியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவரால் ஆகாதது எதுவும் இல்லை. இன்னைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்விலே செய்யட்டுமே. நீங்கள் எதிர்பார்க்கிற அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில செய்யட்டுமே. எழும்பி திரும்பி அவன் உங்க வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க கர்த்தர் உங்களை தட்டி எழுப்பட்டுமே. தேங்க்யூ, தேங்க்யூ, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. அப்படி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். கைகளை தட்டியோ, கைகளை உயர்த்தியோ, அப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்தை இப்பொழுதே 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 ஒவ்வொருவரும் ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு தெய்வீக விடுதலை, ஒரு தெய்வீக மாற்றம், ஒரு தெய்வீக அபிஷேகம், ஆமென், நமக்குள்ளே ஒரு மறுரூபம் இப்பொழுது உண்டாவதாக. இந்த ஆராதனையிலே உண்டாவதாக, இந்த ஜெப வேளையிலே உண்டாவதாக. எஸ், கம் ஆன். இப்பொழுது துதித்து பாருங்கள், சில அற்புதங்கள் நடக்கிறதை காண்பீர்கள். முடியாததை முடிய பண்ணுவார், ஆகாதது நடக்கும், ஆமென், இல்லாதது இருக்கிறதாய் மாறும். சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் இப்பொழுது உங்க வாழ்விலே நிச்சயமாய் நடக்க போகிறது. அப்படி ஆராதித்துக் கொண்டிருப்போம். Thank you Jesus. துதிக்க
துதிக்க அவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நான் பார்க்கிறேன் அநேகர் இந்த ஆராதனை வேளையிலே விடுவிக்கப்படுகிறதை பார்க்கிறேன், சுகமாக்கப்படுகிறதை பார்க்கிறேன். சரீரத்திற்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது புறப்பட்டு வருகிறது. செயல்படாதவைகள் செயல்படுகிறது, நடக்காதது நடக்கிறது. நீண்ட நாட்கள் அடைக்கப்பட்ட வாசல்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்விலே உங்களுக்கு திறக்கிறதை காண்பீர்கள். இப்பொழுதே துதித்து பாருங்கள். இயேசுவின் நாமத்தினால் அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை உமக்கே. மகிமையுள்ள தேவனை உயர்த்துகிறோம், மகிமையுள்ள தேவனை துதிக்கிறோம், முழு பலத்தோட முழு ஆத்துமாவோட துதிக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய அற்புதமான கிரியைகளை உடைய ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் செய்ததற்காக ஸ்தோத்திரம். உங்க நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த நாளில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். தேவன் நமக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு கொடுத்ததை நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். நம்முடைய தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் அற்புதமாக தேவன் நம்மை நடத்தியிருக்கிறார், அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு ஆண்டவர் தொடர்ந்து தேவனுடைய வசனத்தின் மூலமாய் நம்மோடு ஆண்டவர் பேசும்படியாக கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இருந்து சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 25வது வசனம், அதில் 27ஆம் வசனத்தை குறிப்பாக நான் வாசிக்கிறேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்துகிறார். பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்துகிறார். தேவன் பரிசுத்தவான்களுக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்துவார் என்று பவுல் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். தேவ இரகசியத்தை வெளிப்படுத்துகிற தேவன், இரகசியத்தை வெளிப்படுத்துகிற ஆண்டவர். இன்றைக்கு ரகசியம் வெளிப்படணும் அப்படின்னு எல்லாருடைய இருதயத்திலும் விருப்பம் இருக்கிறது. மறைக்கப்பட்ட ரகசியங்கள் வெளிப்பட வேண்டும். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் மறைக்கப்பட்ட ரகசியத்தை இல்லாவிட்டால் எதிர்காலம் எப்படி இருக்கும், வரும் காலம் எப்படி இருக்கும் என்று உலக மனிதர்கள் ஜோசியர்களையோ மற்றவர்களையோ தேடி போய் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், கையை பார்த்து சொல்லுங்கள், இல்லை ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள், எதிர்காலம் எப்படி இருக்கும் எங்களுக்கு தெரியல, என்ன விதமான நிலையில் இருக்கும் தெரியவில்லை என்று உலக மனிதர்கள் உலகத்தின் மனிதர்களை தேடுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரகசியத்தை அறிந்து கொள்வதற்கு, மறைபொருட்களை அறிந்து கொள்வதற்கு தீர்க்கதரிசிகளை தேடுகிறார்கள். தெரிய மாட்டேங்குதையா, எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் வெளிப்படுத்துறத சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு வெளிப்பாடு தேவையாக இருக்கிறது, மறைபொருட்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும், எங்களுக்கு அது தேவை என்று தீர்க்கதரிசிகளை தேடி வரிசையிலே நிற்கிறார்கள். சொல்லுங்கள், கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள் என்று தேடுகிறார்கள். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருக்கும் இந்த ரகசியம் வெளிப்பட வேண்டும், மறைக்கப்பட்டவைகள் வெளிப்பட வேண்டும் என்று விருப்பங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தேவன் பரிசுத்தவான்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென். தேவன் பரிசுத்தவான்களுக்கு தமது மகிமையை, தமது ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார்.
பாருங்க, ஆண்டவர் மறைக்கப்பட்டவைகளை வெளிப்படுத்துகிற ஆண்டவர். ஒருவேளை நீங்கள் கூட கேட்டுக்கொண்டிருக்கலாம், எனக்கு தெரியவில்லை, இந்த காரியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த காரியத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு தெரியல, ஆண்டவர் வெளிப்படுத்தினா நலமாக இருக்கும், இதை செய்யலாமா இல்லை அதை செய்யலாமா, இது தேவ சித்தமா இல்லை அது தேவ சித்தமா. ஒரு திருமண காரியத்தை எடுத்துக்கொண்டால் அப்படி தானே இருக்கிறது. நமக்கு தேவ சித்தத்தை நம்ம புரிந்து கொள்வதற்காக நம்ம பிரயாசப்படுகிறோம், அது தவறல்ல பிரியமானவர்களே. ஆனால் தேவன் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிற விரும்புகிற வார்த்தை ரகசியத்தை வெளிப்படுத்துகிற கர்த்தர். யாருக்கு தேவன் ரகசியத்தை வெளிப்படுத்துவார்? தேவனுடைய ரகசியம் வெளிப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் நல்லவர். சங்கீதத்தின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் அதன் 14ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் தேவனுடைய ரகசியம் இருக்கிறது என்று நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, தேவனுடைய ரகசியம் வெளிப்படுகிற இடம் எங்கே தேவனுடைய ரகசியம் வெளிப்படுகிறது அப்படின்னு படித்தா, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். அப்போ பாருங்க, கர்த்தருடைய ரகசியம் எங்கே இருக்கு? தேவனுக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். இப்படி சொல்லலாம், தேவனுக்கு பயந்தவர்களுக்கு தேவ ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார் என்று சொல்லலாம். அங்கே சொன்னார், பரிசுத்தவான்களுக்கு தேவன் தமது ரகசியத்தை வெளிப்படுத்துவார். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், தேவனுக்கு பயந்தவர்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துவார். அப்போ பாருங்க, ஆண்டவருடைய ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், தேவனுடைய ரகசியம் வெளிப்பட வேண்டும் என்று விரும்பினால், தேவனுக்கு பிரியமானவர்களாக, பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக, தேவனுக்கு பயந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கே கர்த்தர் அதை காண்பிப்பார். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு காண்பிப்பேன், நான் உன்னை நடத்துவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேங்கிறாரு, நீ போக வேண்டிய பாதை உனக்கு காட்டுவேங்கிறாரு, நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேங்கிறாரு. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை சொல்லி கொடுக்குற ஆண்டவர். நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு. ஒருவேளை நீங்கள் குழப்பத்தோடு இருக்கலாம், யாருக்கிட்ட ஜெபம் பண்ணால் இந்த காரியம் வெளிப்படும், யாருக்கிட்ட போய் நின்னா இந்த காரியம் வெளிப்படும் என்பதல்ல. பரிசுத்தவான்களுக்கு, தேவனுக்கு பயந்தவர்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துகிற ஆண்டவர். உங்களுக்கே ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். தேவ ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் யாரையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் நீங்கள் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தேவனுக்கு பிரியமாக நடக்கும் பொழுது தேவன் தமது காரியங்களை வெளிப்படுத்துகிற ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அப்போ இந்த ரகசியம் வெளிப்படும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் நமக்கு நடக்குது. ரகசியத்தை வெளிப்படுத்தி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். தேவனுக்கு பயந்தவர்கள், பரிசுத்தவான்கள், ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். பாருங்கள், தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தானியேலுக்கு தேவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் கண்டார். அந்த சொப்பனத்தை அவர் பார்த்துட்டு கலங்கி போய் நிற்கிறார். அந்த சொப்பனம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்திற்று. அதற்கு எப்படி ஆகிலும் அர்த்தத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இது என்ன சொப்பனம், இந்த சொப்பனத்துக்கு ஒரு அர்த்தம் தெரியணும் அப்படிங்கிறது அந்த ராஜாவினுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு விருப்பமும், இன்னும் சொல்லப்போனால் அந்த சொப்பனத்தை குறித்த ஒரு பயமும் அவருடைய வாழ்விலே ஏற்படுகிறது. ஆனால் அந்த 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை முதல்ல படிப்போம். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை துதித்தான். நன்றை கவனிங்கள், தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. தானியேலுக்கு ஆண்டவர் ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறார்.
இந்த ரகசியம் வெளிப்படுற விதமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பாருங்கள். யாருக்கும் வெளிப்படாத ரகசியம் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு வெளிப்பட்டது. யாருக்கும் வெளிப்படாத தேவ ரகசியம் பரிசுத்தவானுக்கு வெளிப்பட்டது. கர்த்தர் சொல்லி கொடுக்குறார். ஏன்னா இந்த நேபுகாத்நேச்சார் சொப்பனத்தை கண்டு அவன் பயந்து அவன் நடுங்கி, நான் இப்படி ஒரு சொப்பனம் கண்டிருக்கிறேன், இதற்கு எனக்கு அர்த்தம் தெரிய வேண்டும் என்று அவன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள ஆசைப்படும் பொழுது தேசங்களில் இருக்கிற மந்திரவாதிகளையும் சூனியக்காரர்களையும் அருமையானவர்களே இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறவர்களையும் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறார். எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, எல்லாரையும் வர சொல்லுங்கள், எனக்கு எப்படியாவது இந்த மறைப்பொருள் என்ன என்று எனக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். அப்போ தேசங்களில் இருக்கக்கூடிய மந்திரவாதிகளும் சூனியக்காரர்களும் எல்லாருமே அழைக்கப்படுகிறார்கள். அப்போ இவர் சொல்கிறாரு, இந்த சொப்பனமும் சொல்ல வேண்டும், இதற்கு அர்த்தமும் சொல்ல வேண்டும். இதை சொல்லாத விட்டால் நீங்கள் பட்சிக்கப்படுவீர்கள், உங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். அதனால் எனக்கு இதை சொல்லி ஆக வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த தேசத்தில் இருக்கிற அங்கே வந்திருக்கிற எந்த மந்திரவாதிகளாலும் சூனியக்காரராலும் ஜோசியராலும் இவருடைய சொப்பனத்தையும் சொல்ல முடியவில்லை, இவருடைய சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்ல முடியவில்லை. அப்போ தானியேல் ஒரு தீர்க்கதரிசி, தானியேல் ஒரு தேவனுடைய மனுஷன், தானியேல் ஒரு பரிசுத்தவான், தானியேல் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். தானியேலுக்கும் செய்திகள் வருகிறது. தானியேல் சொல்கிறாரு, உடனேலாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்களோடு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவர் சொல்கிறாரு, ஒருவேளை யாராலும் சொல்ல முடியாமல் இருக்கலாம், உலகத்தில் இருக்கிற பெயர் பெற்ற மந்திரவாதினால் சொல்ல முடியாமல் இருக்கலாம், ஜோசியக்காரனால் சொல்ல முடியாமல் இருக்கலாம், சூனியக்காரர்களால் சொல்ல முடியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு டைம் கொடுங்க, நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவருடைய சமூகத்தில். பிரியமானவர்களை பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க தன்னை அர்ப்பணிக்கிறான். அந்த ராஜாவினுடைய சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுவதற்கு ஒரு தவணை கேட்கிறான். 16ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேலே வென்றால் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். எனக்கு ஒரு டைம் கொடுங்க, ஏன்னா வேற யாராலும் செய்யப்படவில்லை, யாரும் இதை சொல்லாவிட்டால் அவர்களுக்கு தண்டனை. நீங்கள் 13ஆம் வசனம், ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். அதில் கவனிங்க. அப்போது இந்த தானியேலும் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டார். ஒருவேளை நீ சொல்லாவிட்டால் உன்னையும் கூட இருக்கிற ஆட்களையும் கொலை செய்ய வேண்டும். அப்போ ஒரு பாதிப்பு வருகிறது. இவர் சொல்லுகிறார், எனக்கு தவணை கொடுங்கள், நான் அதை சொல்லுகிறேன். இதில் ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா, சொப்பனத்துக்கு ஈஸியாக அர்த்தம் சொல்லிடலாம், எதையாவது ஒன்று சொல்லிடலாம், ஆனால் அவர் பார்த்த சொப்பனத்தையும் சொல்லணும், அதுதான் பெரிய கஷ்டம். இப்போ ராஜா கண்ட சொப்பனத்தையும் சொல்லி அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லணும். இது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு காரியம் பாருங்க. இது ஒரு சிக்கலான ஒரு காரியம். இந்த இடத்துல தானியேல் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அவனோடு கூட சேர்ந்த அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது ரகசியம் வெளிப்படுத்தப்படுகிறது, ராஜாவினுடைய சொப்பனத்தையும். அதை தான் நீங்கள் படிக்கலாம். தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் அப்படின்னு அந்த மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறார். அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும் அப்படின்னு அவரை குறித்து காரியங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். பாருங்க, தேவனுடைய ரகசியம் யாருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது? தேவனுக்கு பயந்தவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. தானியேல் சாதாரணமான ஆள் அல்ல, தெய்வ பயமுள்ள மனுஷன், கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிற மனுஷன், ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழுகிற மனுஷன். உலகத்தை பிரியப்படுத்தணும், சமுதாயத்தை பிரியப்படுத்தணும், ஜனங்களை பிரியப்படுத்தணும், கூட இருக்கிற ஆட்களை பிரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் கிடையாது. அதனால தான் தேவ சமூகத்தில் தினமும் செய்து வந்தது போல ஜெபிக்கிறான் என்றால் அவனுடைய இருதயத்தில் தேவனை பிரியப்படுத்தணுங்கிற எண்ணம் அவனுக்குள்ளே இருந்திருக்கிறது. கைகளை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆமென். பாருங்கள், அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய தேவனுடைய மனிதனாகிய தானியேல்
பாருங்க, உலகத்தை பிரியப்படுத்தி வாழல, தேவனை பிரியப்படுத்தி வாழுகிறான். தெய்வ பயமுள்ள மனுஷன், தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற விரும்புகிற மனுஷன் உலகத்தை சார்ந்த அல்ல, அவன் தேவனை சார்ந்து இருப்பான். பிரச்சனைகள் நடுவிலும், போராட்டத்தின் நடுவிலும், எல்லா சூழ்நிலை நடுவிலும் கர்த்தருடைய முகத்தை மட்டும் தரிசிக்கிறவன் தான் தேவனுடைய மனுஷன். என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும், அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்றார் பார்த்தீங்களா? பவுல் என்ன சொல்றார்? ரோமர்கள் 8 அதிகாரத்தில், உபத்திரவமோ துன்பமோ வியாகுலமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அப்போ தேவனோடு இருக்கிற, தேவனோடு நடக்கிற, தேவனோடு வாழ்கிற மனுஷனுக்குள்ள இப்படி தான் இருக்கும் வைராக்கியம். இப்படி தான் வாழ்வான். நான் இப்படி தான் இருப்பேன், ஆண்டவருக்காக வாழுவேன், ஆண்டவருக்காக நிற்பேன், ஆண்டவருக்காக செயல்படுவேன் என்கிற ஒரு எண்ணம் இந்த தேவ மனுஷனுக்குள்ளே இருந்திருக்கிறது. ஆகவே மறைப்பொருள் வெளிப்படுத்தப்படுகிறது. எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி தானியேலுக்கு இந்த ரகசியம் வெளிப்பட்டது? நான் சொல்கிறேன், தேவனோடு நடக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவன் ரகசியத்தை வெளிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். தேவனோடு நடக்கிற மனுஷனுக்கு நீங்கள் யாருக்கிட்ட ஓடி போக வேண்டாம், யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டாம், நீ 2 நாள் கழித்து வரேன் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம். தேவனோடு நடக்கிறவனாக இருந்தால், தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறவங்களாக இருந்தால், தேவனை சார்ந்து நிற்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கே ஆண்டவர் ரகசியத்தை சொல்லிக் கொடுப்பார். தேவ ரகசியத்தை வெளிப்படுத்த சித்தமானார். பரிசுத்தவான்களுக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்த சித்தமானார். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரோடு நடந்து பாருங்க, தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து பாருங்க, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க, ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை செஞ்சு பாருங்க. ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு இருந்தால், நான் தேவனோடு நடக்கிறேன் என்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தால், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் தடுமாற வேண்டாம், நீங்கள் எதை குறித்து அஞ்ச வேண்டாம். ஆவியானவர் உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். ஆமென். நிச்சயமாக ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. மறைப்பொருள் வெளிப்படுத்த. அப்போ உலக மனுஷனுக்கு, ஒரு ஜோசியருக்கு, ஒரு மந்திரவாதிக்கு வெளிப்படாத ஒரு ரகசியம் தேவ மனுஷனாகிய தானியேலுக்கு வெளிப்படுகிறது. தானியேலுக்கு வெளிப்படுகிறது. ஜெபிக்கிற தேவ மனுஷர்களே, தேவனோடு உறவாடுகிற தேவனுடைய மனிதர்களே, தேவனுக்கு பிரியமாக நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குத்தான் ஆண்டவர் ரகசியத்தை வெளிப்படுத்துவார். இப்போ ரகசியத்தை சொல்லிட்டார். ராஜாவினுடைய இருதயத்தில் இருந்த சந்தேகம், அவருடைய இருதயத்தில் இருந்த பயம், அவருடைய இருதயத்தில் இருந்த கலக்கம், அவருடைய இருதயத்தில் இருந்த தயக்கம் எல்லாம் நீங்கி போயிற்று, எல்லாம் நீங்கி போயிற்று. இப்போ பாருங்க, அதே அதிகாரத்தில் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினபடினாலே அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகம் குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூப காட்டவும் கட்டளையிட்டான். ஒரு தெய்வமாகவே நினச்சிட்டான். பாருங்க, யாருடா, நான் இப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்த்ததில்லை, இப்படிப்பட்ட ஒரு நபரை நான் சந்தித்ததில்லை, இந்த காலத்தில் நான் இப்படி ஒரு ஆள் இருக்கிறாரா, தானியேல்ங்கிற ஒரு மனுஷனுக்குள்ளே இவ்வளவு கிருபை இருக்கா, இவ்வளவு வரம் இருக்கா, நான் பார்த்ததில்லையே அப்படின்னு பாருங்க, சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருந்தவனை இப்போ தெய்வமாகவே நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அவனை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறவருமாயிருக்க. ராஜாவின் வாயிலிருந்து என்ன வருது? உங்கள் ஆண்டவர் யார்? முதல்ல நீ யாருன்னு சொன்னார். இப்போ நீ சாதாரணமான ஆள் இல்லைப்பா, உன்னை நான் எப்படியோ நினச்சிருந்தேன், ஆனால் நீ சாதாரணமான ஆள் இல்லை. இப்போ சொல்கிறார், நீ ஆராதிக்கிற தேவன் யார், எப்படிப்பட்டவர்? தேவர்களுக்கெல்லாம் தேவன் அவர், இந்த உலகத்தின் ராஜாக்களுக்கெல்லாம் தேவன் அவர், இந்த உலகத்தின் அதிபதிகளுக்கெல்லாம் தேவன் அவர். அவரே தேவன், அவரே கர்த்தர், அவரே எல்ஷடாய், அவரே சர்வ வல்லமை உள்ளவர். ஆமாம், அவர்தான் பெரியவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அவர்தான் பெரியவர். அவரை விட பெரியவர் இந்த உலகத்தில் இல்லை. அவர் யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், ஆபிரகாமிலும் பெரியவர், உலகத்தில் இருக்கிற எல்லாரிலும் பெரியவர் அவர். அவரை விட பெரியவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஆமேன். பாருங்க, இப்போ என்ன சொல்றாரு? இந்த மறைப்பொருட்களை எல்லாம் வெளிப்படுத்தினபடினால் ராஜா தானியேலை பெரியவனாக்கி. அடுத்த வசனம் சொல்கிறது 48. பின்பு ராஜா, முதல்ல தானியேல் யாருன்னு சொல்றாரு, தானியேலின் தேவன் யாருன்னு சொல்றாரு, அடுத்து தானியேலுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்.
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு நபருடைய கண்களில் இருந்து எப்படி தயவு கிடைக்குது பாருங்க. உயர்வும் மேன்மையும் என்பது சாதாரணமாக இல்லைங்க, அது தேவனால் வரணும். ஒரு மனுஷனுக்கு கனம் தேவனால் வரணும், ஒரு மனிதனுக்கு உயர்வு தேவனால் வரணும். நான் பெரிய ஆளாக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. நான் இப்படிப்பட்டவனாகும், நான் அப்படிப்பட்டவனாகணுங்க நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. தேவன் ஒரு மனுஷனை பெரியவனாகணும். அவர் ஒரு மனுஷனை உயர்த்த ஆரம்பிச்சிட்டா, அவர் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்த ஆரம்பித்தா அது நிலைச்சிருக்கும், அது நிற்கும். நம்மளை நாமளே பெரியவர்களாக்கி நம்மளை நாமளே உயர்த்தி கொண்டிருந்தால் விழுந்து போகும். அது எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த அவரால் தான் முடியும். எவரையும் மேன்மைப்படுத்த தேவனுடைய கரத்தினால் ஆகும் என்று எழுதியிருக்கிறது. உயர்வும் ஆசீர்வாதமும் நம்மளை தேடி வரணும். சில ஆசீர்வாதங்கள் நம்மளை தேடி வரணுங்க. எப்போவுமே நம்ம தேடி போயிட்டே இருக்கக்கூடாது. அவங்க தூக்கி விட மாட்டாங்களா, அந்த சேரில் என்னை உட்கார வைக்க மாட்டாங்களா, எனக்கு அவர்கிட்ட பேசி ஒரு ப்ரமோஷன் எடுத்து கொடுக்க மாட்டாரா, இல்லை ஒரு வேலையை வாங்கி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம ஓடிட்டு இருக்கக்கூடாது. எந்த ஒரு ஆசீர்வாதமும் நம்மளை தேடி வரணும். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு தேவன் வைத்திருக்கிற மேன்மையான காரியம். இப்போ பாருங்க, இவன் கேட்டானா, தானியேல் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னால் என்னை பெரியவனாக்கணும், என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வைக்கணும், எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும், என்னை எல்லாரும் இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு கேட்டாரா? இல்லை. உயர்வு என்பது அதுதான், உன்னை தேடி வரணும். மேன்மை என்பது உங்களை தேடி வரணும். ஐஸ்வர்யம் என்பது உங்களை தேடி வரணும். ஆசீர்வாதம் என்பது உங்களை தேடி வரணும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அவராக நமக்கு கொடுத்துட்டார்னா இவ்வுலகத்து எந்த மனுஷனும் அதை தடுக்க முடியாது. பிரைஸ் காட். தேவனாக கொடுக்கிற உயர்வு, தேவனாக கொடுக்கிற மேன்மை, தேவனாக கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இந்த உலகம் பறிக்க முடியாது. இந்த உலகத்தில் உள்ளவர்கள் பறித்து கொள்ள முடியாது. சந்தேகமே இல்லை, எடுக்கவே முடியாதுங்க. என்ன நடக்குது பாருங்க. தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளில் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கை மேஷாக்கையும் ஆபேத்நேகையும் பாபிலோன் மாகாணத்திற்கு காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலே வந்தால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். நல்ல கவனிக்கணும். தானியேலை பெரியவனாக்கி, தானியேல் சொல்கிறான், நான் மட்டும் இல்லை ஜெபம் பண்ணது, ரகசியம் வெளிப்படுவதற்கு எனக்கு ஒரு டீம் இருந்ததுயா, என் கூடவே உட்கார்ந்து ஜெபம் பண்ணவங்க உண்டு. இந்த உயர்வு என்பது எனக்கு மட்டுமல்ல, என் கூட ஜெபித்தவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். அப்போ தானியேலுக்குள்ள என்ன ஆவி இருக்குது? அதான் சொல்லியிருக்கு, விசேஷித்த ஆவி. நம்ம மட்டும் வந்தால் போதும், நம்ம மட்டும் உயர்ந்தால் போதும், நம்ம மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டால் போதும், நம்ம மட்டும் மேன்மைப்பட்டால் போதும்யா அப்படின்னு அவன் நினைக்கல. பாருங்க, என் கூட கை கோர்த்து ஜெபம் பண்ணாங்களே, என் கூட நின்றார்களே, நான் கூப்பிட்ட உடனே ஓடி வந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் ரகசியத்தை வெளிப்படுத்துவார் என்று எனக்கு ஜெபத்தில் உதவி செய்தாங்களே, அவங்களுக்கும் சில ஆசீர்வாதம் வேணும். அவங்கள மறக்க முடியாது, அவங்கள ஒதுக்க முடியாது, அவங்கள தள்ளிவிட முடியாது. என் கூட நின்றவர்கள், என் ஜெபத்தில் எனக்கு துணையாய் நின்றவர்கள், அவங்களுக்கு சில காரியம் நடக்க வேண்டும். அப்போ அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுங்கன்னு சொல்லி தானியேல் சொல்கிறான் என்று அவனுடைய இருதயத்தை பார்த்தீங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு தேவ ரகசியம் இருக்கிறது. பரிசுத்தவான்கள் இடத்துல தேவ ரகசியம் இருக்கிறது. இதை கவனியுங்கள். நான் இதை சொல்லுகிறபடினால் எனக்கு ஒரு மேன்மை வரும், நான் இதை செய்கிறபடினால் எனக்கு ஒரு மேன்மை வரும், நான் இந்த காரியத்தை நடப்பிக்கிறபடினால் என்னை தூக்கி மேலே வச்சிருவாங்க, என்னை தூக்கி உயர்ந்த இடத்துல வச்சிருவாங்க நினைக்காதீங்க. உயர்வு என்பது அது நீங்களா எடுத்துக்கொள்ளுகிறதா இருக்கக்கூடாது, அது தேவனாய் உங்களுக்கு கொடுக்கப்படுறதா இருக்கணும். நீங்களா சில காரியத்தை எடுத்துக்கொண்டால் சில நாட்கள் அப்புறம் பழைய நிலைக்கு வந்துடும். ஆனால் கர்த்தரால் கொடுத்தால் அந்த ராஜ்யம் நிலைத்திருக்கும், அந்த உயர்வு நிலைத்திருக்கும், அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். அதை யாரும் தடுக்க முடியாது. ஆமென். ஆண்டவர் ரகசியத்தை வெளிப்படுத்தி, பரிசுத்தவான்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தி, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தி இந்த பூமியிலே அவர் உயர்த்துவார். எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் உயர்வும் மேன்மையும் தேவனாலே தான் வருகிறது. அவர் ரகசியத்தை வெளிப்படுத்தி தேவன் உயர்த்துகிறார். ஆண்டோடைய உயர்வு, தேவன் கொடுக்கிற உயர்வு, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் மிக மேன்மையாக இருக்கிறது, மிக ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
யோபின் புஸ்தகம் 29:4 சொல்கிறது, யோபினுடைய வீட்டில் தேவனுடைய ரகசியம் இருந்தது, ரகசிய செயல் இருந்தது. யோபினுடைய வீட்டில் தேவனுடைய ரகசியம். யோபு யாரு? தேவனுக்கு பயப்படுகிறவன், உத்தமன், சன்மார்க்கன், கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிறவன். அவன் மட்டுமல்ல, அவன் குடும்பமும் இணைந்து தேவனுக்கு பிரியமாக நடக்கிற மனுஷன், தேவனுக்கு பிரியமாக வாழ்கிற மனுஷன். இப்போ பாருங்க, ஆண்டவரிடத்தில் வந்து இந்த யோபுவை சோதிக்கும்படி வந்திருக்கிறான். கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். ஒரு பக்கத்தில் யோபினுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகள், இழப்புகள், பிள்ளைகளை இழந்து, ஆசீர்வாதத்தை இழந்து, நன்மைகளை இழந்து, எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான். அப்போ இந்த சாத்தான் என்ன நினைக்கிறான்? என்ன நினச்சிருப்பானா, நம்ம தான் அவனை தொட்டுட்டோமே, நம்ம தான் அவனை சந்திச்சிட்டோமே. பத்தியா, பிள்ளை இழந்துட்டான், ஆஸ்தி இழந்துட்டான், ஐஸ்வர்யத்தை இழந்துட்டான், இப்போ காணாத குறைக்கு சரீரத்தில் வியாதி கூட இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் அவன் செத்து போயிடுவான். அப்போ நம்ம நினச்சது நடக்கும், நம்ம நினச்சபடியே நடக்கும் அப்படின்னு பிசாசு நினைக்கிறான். ஆனால் வேதம் சொல்கிறது, யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் யோபியினுடைய வீட்டுக்குள்ளே இருந்துச்சான். நான் சொல்கிறேன், தேவனுடைய ரகசியம் சாத்தானுக்கு தெரியாதுங்க. தேவனுடைய ரகசியம். அவன் நினைக்கிறான், நம்ம நினச்சது நடந்துட்டு, நம்ம நினச்சதை சாதிச்சிட்டோம், நம்ம நினச்சதை, நம்ம என்ன செய்யணும்னு நினச்சோமோ அதை செஞ்சிட்டோம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனால் தேவனுடைய ரகசியம்னு ஒன்று இருக்குல்ல, அது உனக்கு தெரிஞ்சுதா? இந்த யோபுவை கர்த்தர் மறுபடியும் உயிர்ப்பிப்பார்னு உனக்கு தெரியுமா? இழந்து போனதை 2 மடங்காக கொடுப்பார்னு உனக்கு தெரியுமா? அவன் எந்த ஸ்தானத்தில் விழுந்தானோ அதே ஸ்தானத்தில் அவனை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார் என்று உனக்கு தெரியுமா? அதே சாத்தான் நினச்சிக்கிட்டே இருந்திருப்பான். வியாதி வந்தாச்சு, ராத்திரி பகல் தூக்கல்ல, மன உளைச்சலாக இருக்கிறான், அவன் செத்து போயிடுவான்னு நினச்சிக்கிட்டே இருந்தா, அவன் சாகலையே, இன்னுமா உயிரோடு இருக்கிறான். அதனால தான் பேச வச்சா, இன்னுமா உயிரோடு இருக்கிறாய். அந்த அம்மாக்குள்ளே புகுந்து அது பேசுது, இன்னுமா உயிரோடு இருக்கிறாய். நன்றை கவனிங்கள், தேவனுடைய ரகசியம். கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் தேவனுடைய ரகசியம் இருக்கிறது. ஆண்டவர் பாருங்க, தேவனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். நாள் ஒன்று வந்தது, காலங்கள் ஒன்று வந்தது, சூழ்நிலைகள் ஒன்று வந்தது. கர்த்தர் யோபினுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். நிறைய பேருக்கு மறைக்கப்பட்டது. இப்போ சொல்கிறாங்க, எப்படிடா இது எப்படி நடந்துச்சு, இது எப்படிடா இந்த காரியம் எப்படி நடந்துச்சு, உலகமே, சமுதாயமே, குடும்பமே எதிர்பார்த்தது அல்லவா. ஆனால் நீ இப்போ பாரு, இவ்வளோ அழகா, சரீரத்தில் வியாதி இல்லை, எவ்வளோ அழகா வந்து இந்த வயசுலையும் வாலிபனை போல வந்து நிற்கிறியப்பா, இது எப்படி நடந்துச்சு? வேதம் சொல்லுகிறது, இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் 2 மடங்காய் கொடுத்தார். தேவனுடைய ரகசியம். ஒருவேளை சத்துரு சவால் விடலாம், உலகம் சவால் விடலாம், நான் நினச்சபடி அழிச்சிட்டேன், நான் நினச்சபடி எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டேன், நான் நினச்சபடி அவங்க குடும்பத்தில் நடந்துச்சு. சத்துரு சவால் விடுறானா, பிசாசு சவால் விடுறானா, பயப்படாதீங்க. தேவனுடைய ரகசியம் ஒன்று இருக்குது, அது அவனுக்கு தெரியாது. அடுத்து உனக்கு என்ன நடக்க போகுது, அடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, ஆமென், உன் குடும்பத்தில் என்ன நடக்க போகுது என்பது அவனுக்கு தெரியாது. எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத விதத்தில் ஒரு காரியம் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும். பிசாசு சவால் விட்டு பேசுகிறானா, இல்லாமாக்கிடுவேன் சொல்கிறானா, ஒருவேளை உங்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறானா, நான் நினச்சது நடந்துட்டுன்னு அவன் நினைக்கிறானா, அவனுக்கே தெரியாத சில வழி, அவனுக்கே மறைக்கப்பட்ட சில காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஆமென். உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? தேவனுடைய ரகசியம் வெளிப்படும், மறந்து போகாதீங்க. மோசே பாருங்க, எப்போ பிறக்கிறான்? பார்வோன்னு ஒரு சட்டத்தை போட்டிருக்கார், பிறக்கிற ஆண் பிள்ளையெல்லாம் கொன்றுவிடு, பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்றுவிடுன்னு பார்வோன்னு ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறாரு. அப்போது மோசே பிறக்கிறான், லேவியின் குடும்பத்தில் மோசே பிறக்கிறான். இவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை பாருங்கள். 3 மாதம் அந்த பிள்ளையை ஒளிச்சு வச்சுருக்கிறாங்க வீட்டில், அப்புறம் ஒளிச்சு வைக்க முடியல. எத்தனையோ பிள்ளைகள் அழிக்கப்பட்டார்கள், எத்தனையோ ஆண் பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள். ஆஸ்பத்திரியில் வேலை சொல்லி வச்சுட்டாங்க, ஆம்பளை பிள்ளை பிறக்கிறதா இருந்தால் போட்டு தள்ளிடுங்க, கொன்று விடுங்கள். எந்த ஆஸ்பத்திரிலையும் ஆண் பிள்ளை பிறக்கக்கூடாது, அது பார்வோனுடைய சட்டம். எந்த வீட்லேயும் ஆண் பிள்ளை பிறக்கக்கூடாது, ஆண் பிள்ளை அழுகிற சத்தம் கேட்டால் போயிருங்க, கொன்று விடுங்கள். ஆனால் ஒரு வீட்டில் ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கிறதுனே அவனுக்கு தெரியல. 3 மாதம். ஹல்லேலூயா, 3 மாதம். தேவனுடைய ரகசியம். கர்த்தர் யாரை கொண்டு, யார் மூலமாக தேசத்தில், சமுதாயத்தில் தேவன் மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகள், பல போராட்டங்கள் வரலாம்.
ஆனால் கர்த்தர் அவங்கள பாதுகாப்பார், சட்டையின் நிழலில் மறைப்பார், சத்துருக்கள் தொடாதபடி காப்பார், எந்த தீங்கும் அணுகாதபடி காப்பார். என்ன நடக்குது பாருங்க, ஆண்டவர் அழகாக ஒரு பிளான் கொடுக்குறாரு. சட்டமாக போட்டிருக்க, திட்டத்தையா போட்டிருக்க, இப்போ பாரு, அவனுக்கு ஒரு நாணல் பட்டி ஒன்றை செய்ய சொல்லி அந்த நாணல் பட்டிக்குள்ளே பிள்ளையை வச்சு நைல் நதியில் விட்டுருங்க அப்படின்னு, இந்த பிள்ளையை எப்படியாயிலும் காப்பாற்றி யாராவது வளர்த்துறட்டும், இந்த பிள்ளை கொலை செய்து விடப்படக்கூடாது பாருங்க, அனுப்பி விடுறாங்க. கர்த்தருடைய ரகசியம் பார்வோனின் குமாரத்தையை கொண்டு வராரு. நான் சொல்கிறேன், எங்கே இருந்து சட்டம் பிறப்பிக்கப்பட்டதோ, எங்கே இருந்து சட்டம் வந்ததோ அதே இடத்துக்கு மோசேயை கர்த்தர் கொண்டு போகிறாரு. தேவ ரகசியம். இவன் தான் இந்த மோசே வளர்ந்து இந்த மோசே தான் பார்வோனுக்கு எதிராக செயல்படுவான் என்று உனக்கு தெரியாது, ஆனால் அது தேவனுடைய ரகசியம். தேவனுடைய ரகசியம். கர்த்தர் பாதுகாத்தார். அந்த பிள்ளையை எடுத்துகிட்டு போனாங்க, அரண்மனையில் வளர்த்தாங்க. அருமையானவர்களே, கர்த்தர் அரண்மனையில் உட்கார வச்சுருந்தார். காலங்கள் வந்தது, களத்தில் இறக்குனார். நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய ரகசியம். அந்த பிள்ளையை அழிப்பதற்கு முயற்சி செய்தார்கள், அவனை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். ஆனால் தேவ திட்டம், மோசேயை கொண்டுதான் இஸ்ரவேலர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பது அநாதி தீர்மானம். அந்த தேவ ரகசியத்தை புரிஞ்சு அதை அழிச்சிடணும்னு நினைக்கிறான் பாருங்க. ஆனால் கர்த்தர் அவனை பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறார். உங்கள் மேலே தேவ திட்டம் இருக்குது, உங்கள் மேலே தேவ நோக்கம் இருக்குது, உங்கள் குடும்பத்தின் மேலே தேவ திட்டம் இருக்குது, உங்கள் பிள்ளைகள் மேலே தேவ திட்டம் இருக்குது. ஆமென். உங்களுக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் எதிராக வந்திருக்கலாம், எத்தனையோ போராட்டங்கள் எதிராக வந்திருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் எதிராக வந்திருக்கலாம். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். தேவ கிருபையும் தேவ திட்டமும் உங்கள் மேலே இருக்கிறபடினால் ஒரு தீங்கும் ஒரு காரியத்தை உங்களுக்கு விரோதமாக செய்ய முடியாது. இன்றைக்கி சவால் வந்திருக்கலாம், இன்றைக்கி பிரச்சனை வந்திருக்கலாம், இன்றைக்கி ஆமென் உங்கள் காதில் கேட்கிற நிபச்சொல்லாக இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், தேவனுடைய ரகசியம் உங்கள் மேலே உங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கு. ஒருவனும் தொட முடியாது, ஒரு தீங்கும் செய்ய முடியாது. அதற்கு ஏற்ற பாதுகாப்பை கர்த்தர் உனக்கு உண்டு பண்ணி தருவார். கர்த்தர் உனக்கு உண்டு பண்ணி தருவார். ஆண்டுடைய சமூகத்தில் நாம் அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ரகசியம் தேவனுக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு அதாவது ரகசியத்தை வெளிப்படுத்தி கர்த்தர் உயர்த்துவார், ரகசியத்தை வெளிப்படுத்தி கர்த்தர் பாதுகாப்பார், ரகசியத்தை வெளிப்படுத்தி கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். நம்முடைய தேவன் மகிமையான காரியங்களை செய்கிற ஆண்டவர். மறைக்கப்பட்ட காரியங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? தேவனோடு இருங்க, தேவனை சார்ந்து நில்லுங்க. இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறாரு, உங்கள் குடும்பத்தில் செய்ய போகிறாரு. இன்றைக்கி தேவ சமூகத்தில் எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். தேவன் பரிசுத்தவான்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்துவார். அந்த ரகசியம் உயர்வை கொண்டு வரும், அந்த ரகசியம் பாதுகாக்கும். Glory to God. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, நிச்சயமாகவே நீர் எங்களோடு இன்றைக்கு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளின் நிமித்தம் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நான் கலங்கி நிற்கிறேன், நான் தவித்து நிற்கிறேன், நான் குழப்பமடைந்து நிற்கிறேன். சில காரியங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறேன், பதில் வரவில்லை. ஐயோ, எனக்கு ஒரு பதில் வேண்டும், எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும், எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும். கர்த்தர் சொல்ல மாட்டாரா? யாரை கொண்டாகிலும் கர்த்தர் பேச மாட்டாரா? யார் மூலமாகிலும் இந்த ரகசியம் வெளிப்படாதா? இதுதான் தேவ திட்டம், இதுதான் தேவ நோக்கம் என்று ஆண்டவரே நீர் எனக்கு சொல்லித்தர மாட்டீரா? நான் குழம்பி போயிருக்கிறேனே, நான் தடுமாறி போயிருக்கிறேனே என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுக்கே தேவன் சில அடையாளத்தையும் உங்களுக்கே தேவன் சில ரகசியங்களையும் வெளிப்படுத்தி தருவார். உன் குழப்பம் மாறும், உன் தடுமாற்றம் மாறும். நிச்சயமாக இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, அசாதாரணமான வல்லமை இறங்குவதாக, ஆச்சரியமான காரியங்கள் நடப்பதாக. இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும், இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும்.
ஆமென். மனதின் குழப்பங்கள் மாறட்டும், மனதின் தடுமாற்றங்கள் மாறட்டும். இன்றைக்கு ஒரு அதிசயமான காரியத்தை தேவன் செய்வீராக. அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் தெரியல. என் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை என்னை ஸ்தம்பிக்க வைத்து விட்டது. என் வாழ்க்கையில் ஏற்பட்ட சூழ்நிலைகள், ஆமென், நான் எதிர்பாராத காரியங்கள், என் வாழ்க்கையில் எது வரக்கூடாது என்று நினைத்தேனோ அது என் வாழ்க்கையில் வந்து என் வாழ்வை வாழ விடாதபடி என்னை தடுத்து விட்டது. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேச மாட்டாரா, ஆண்டவர் எனக்கு சொல்லித்தர மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வியோடு நின்றீர்கள் அல்லவா? உங்களுக்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ரகசியத்தை நான் உனக்கு சொல்லித் தருவேன், பயப்படாதே, கலங்காதே, தடுமாறாத. ஆமென். கர்த்தரை மட்டும் சார்ந்து ஜெபம் பண்ணு, தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து பார். அவர் பரம ரகசியத்தை வெளிப்படுத்தி நீ போக வேண்டிய பாதையில் உன்னை சரியாய் நடத்துவேன்னு சொல்றாரு, உன்னை சரியா நான் கொண்டு போவேன்னு சொல்றாரு. ஆமென். கர்த்தர் சொல்ற வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறீர், ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறீர், நன்மையினால் நிரப்புகிறீர். என்ன காரியத்தில் கேள்வியோடு நின்றார்களோ அதுக்கெல்லாம் பதில் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறீர். கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும், ஆசீர்வாதத்தினால் நிரப்பும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாகர்கோவில் லீபனோன் அசெம்பிளியில் ஆராதிப்போம் வாருங்கள். இடம் ஜசந்த் மஹால், புன்னை நகர், நாகர்கோவில். நேரம் ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனையும், 9 மணி முதல் 10:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை நடைபெறுகிறது. அபிஷேக ஆராதனை, தீர்க்க தரிசன செய்தி பாஸ்டர் TD ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். தேவ பிரசன்னத்தை அனுபவித்து தெய்வீக விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல குடும்பமாய் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9944091327.